காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காசி, அயோத்தி என புண்ணிய தலங்களில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தீவிரவாதிகளை தப்பவிட்ட காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் அமைய வேண்டுமா என்றும் மகாராஷ்டிராவில் பிரச்சாரத்தில் கேள்வி. இடஒதுக்கீடு தொடர்பாக அமித்ஷா பேசியது போன்ற போலி வீடியோ விவகாரத்தில் 3 மாநிலங்களில் வழக்கு பதிவு. தெலங்கானா முதலமைச்சர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க டெல்லி போலீசார் உத்தரவு. பாலியல் வன்கொடுமை புகாருக்கு ஆளான ரேவண்ணாவை மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியில் இருந்து நீக்க முடிவு. அண்ணன் மகனால் குடும்பத்திற்கு தர்ம சங்கடம் என குமாரசாமி கருத்து. வரும் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் தெலங்கானாவில் முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தீவிர பிரச்சாரம். நிஜாம்பேட்டையில் வாக்கு சேகரித்த பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவுக்கு பெண்கள் உற்சாக வரவேற்பு. வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும். அதற்கடுத்த 2 நாட்களுக்கு இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. மே 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் எச்சரிக்கை. அதிக ஈரப்பதம் காரணமாக சில மாவட்டங்களில் மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தகவல். தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் தகவல். கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. உதகை, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் கட்டாயம். மே 7 முதல் ஜூன் 30 வரை இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த நீலகிரி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. உதகை ஸ்ட்ராங் ரூம் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்தது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திமுக சார்பில் புகார் மனு. ஸ்ட்ராங் ரூமில் இருந்து 500 மீட்டர் தொலைவிற்கு ட்ரோன்கள் பறக்க அனுமதிக்கக்கூடாது எனவும் கோரிக்கை. ஆன்லைன் சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் இழந்த திருத்தணி உணவக உரிமையாளர் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக அன்புமணி தகவல். அப்பாவி உயிர்கள் தொடர்ந்து பறிபோவதை தடுக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என அறிக்கை. கந்தர்வக்கோட்டை அருகே குருவாண்டான் தெரு மேல்நிலை தொட்டியில் கலக்கப்பட்டிருந்தது மாட்டுச்சாணம் அல்ல என அதிகாரிகள் தகவல். தொட்டியில் சேகரிக்கப்பட்ட நீர் மாதிரியில் நோய்க்கிருமி தொற்றுகள் எதுவும் இல்லை என பகுப்பாய்வக அறிக்கை மூலம் தெரியவந்திருப்பதாகவும் விளக்கம். கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் நிர்மலா தேவிக்கு தண்டனை விவரம் இன்று அறிவிப்பு. நீதிமன்றம் குற்றவாளி என அறிவித்ததை அடுத்து சிறையில் அடைப்பு. நெல்லை மாவட்டம் பால்கட்டளை கிராமத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த நபரை மீண்டும் சேர்த்துக் கொள்ள ஊரார் முன்னிலையில் கும்பிட்டு விழ வைத்து தண்டனை. தங்களிடம் உள்ள 2.5 ஏக்கர் கோயில் நிலத்தை அபகரிப்பதற்காக ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார். பீகாரில் வானில் பறக்க முற்பட்ட போது சில வினாடிகள் லேசாக தடுமாறியது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பயணம் மேற்கொண்ட ஹெலிகாப்டர். தரையிலிருந்து நேராக வானில் எழும்பாமல் ஒரு பக்கமாக இழுத்துக் கொண்டு சென்ற ஹெலிகாப்டரை சுதாரித்துக் கொண்டு ஓட்டிச் சென்றார் விமானி. முதலமைச்சர் பதவி அலங்கார பதவி அல்ல என கெஜ்ரிவால் தொடர்பான வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் கருத்து. முதலமைச்சராக இருப்பவர் அவசர சூழல்களை எதிர்கொள்வதற்கு எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் 15 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து சதமடித்தது வெயில். அதிகபட்சமாக ஈரோட்டில் 108.68 டிகிரியும், திருப்பத்தூரில் 107.6 டிகிரியுமாக பதிவான வெப்பம். பட்டாசு தடை தொடர்பாக அண்ணாமலை பேசிய வழக்கில் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீடித்தது உச்சநீதிமன்றம். மனுதாரர் கூடுதல் விளக்கம் அளிக்க 6 வார அவகாசம் அளித்து உத்தரவு. ஏஐ மூலம் தமது குரலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள போலி வீடியோக்களை பார்த்தவுடன் புகார் செய்யுமாறு பிரதமர் மோடி வேண்டுகோள். தேர்தலில் தோற்றவர்களின் அத்தகைய செயல்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்கப்படும் என்றும் கர்நாடகாவின் பாகல்கோட் பிரச்சாரத்தில் பேச்சு. 2G ஊழல் போன்ற மீண்டும் பெரியளவில் ஒரு ஊழலை செய்ய இந்தியா கூட்டணி எதிர்பார்த்திருப்பதாக பிரதமர் மோடி கருத்து. காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்தால் நாடு அழிவைத்தான் சந்திக்கும் என்பதே வரலாறு என்றும் பேச்சு.
இந்தியா கூட்டணிக்குள் மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி தகவல். யார் தலைவர் என்பதை நிர்ணயிக்காதவர்களிடம் இவ்வளவு பெரிய நாட்டை ஒப்படைக்க முடியுமா என்றும் கேள்வி. மதுபான கொள்கை மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஜாமீன் கோராதது ஏன் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. கைது நடவடிக்கைக்கு எதிராக தாங்கள் வழக்கு தொடுத்திருப்பதால் ஜாமீன் கோரவில்லை என கெஜ்ரிவால் தரப்பில் விளக்கம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய காட்சிகளை திரித்து வெளியிடப்பட்ட வீடியோ விவகாரம். தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு டெல்லி காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல். சென்ற ஆண்டில் விண்வெளியில் ராக்கெட், செயற்கைக்கோள் பாகங்கள் உள்ளிட்ட 3143 புதிய பொருட்கள் சேர்ந்திருப்பதாக இஸ்ரோ தகவல். உலகம் முழுவதும் 212 செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட்டதாகவும் ஆண்டறிக்கையில் தகவல். ஜம்மு காஷ்மீரில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சிந்து நதி நீரோட்டத்தை சரி செய்த கட்டுமான நிறுவனம். கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் பொக்லைன் மூலம் மண் சரிவுகளை அகற்றி சீரமைப்பு. 9வது சீக்கியர் மதகுருவான தேக் பகதூர் பிறந்த நாளில் வான வேடிக்கைகளுடன் கொண்டாட்டம். வண்ண விளக்குகளால் மின்னிய அமிர்தசரஸ் பொற்கோயில். எங்களால் மேலே வந்தவர் வந்த இடத்தையே காலில் போட்டு மிதிப்பது போல பேசுவதா என வைரமுத்துவுக்கு கங்கை அமரன் கேள்வி. இசை பெரிதா, பாடல் வரிகள் பெரிதா என இசை வெளியீட்டு விழாவில் வைரமுத்து பேசியதை விமர்சித்து வீடியோ வெளியீடு.